2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியில் அமர்த்தினீர்கள் தமிழக மக்களே. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற்றார்கள். ஆக 3 தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்று உங்களுக்கு கிடைச்சது என்ன? ஏமாற்று, வேலை கிடையாது. விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் அடைக்கின்ற ஒரு ஆட்சி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா உலகத்தில்? விவசாய பெருமக்களே, தமிழ்நாட்டில் வாழ்கின்ற அத்துணை விவசாய பெருமக்களே, உங்கள் காலை தொட்டு நான் சொல்றேன், தயவு செய்து திமுகவை புறக்கணியுங்கள். திமுக ஆட்சி செய்ய தகுதியற்ற கட்சி அது. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்ய தகுதியற்ற முதலமைச்சர் அவர்கள். இங்க உலகத்துல, உலக அரசியல்ல, உலக வரலாறுல யாரு கொடுங்கோல் நம்ம சொல்லுவோம்? ஜெர்மனியில ஹிட்லர் ஆட்சி. ஹிட்லர் யூதர்களை, லட்சக்கணக்கான யூதர்களை கொலை பண்ணான். அவன் ஹிட்லர்னு சொன்னா கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஹிட்லர் ஒரு விவசாயி கூட அவன் கொலை பண்ணல, ஜெயிலுக்கு அடைக்கல. அப்படிப்பட்ட கொடுங்கோல் ஹிட்லர் விவசாயிகளை விட்டுட்டான். ஆனா நம்ம ஊர்ல ஒரு ஹிட்லர், தமிழ்நாட்டுக்கு ஒரு ஹிட்லர். யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள். நம்ம தமிழ்நாட்டு ஹிட்லர் என்ன பண்ணாரு? நமக்கு உணவளிக்கின்ற, சோறு போடுகின்ற கடவுள் யாரு? விவசாயிகள். அப்படிப்பட்ட 7 விவசாயிகளை குண்டர் சட்டத்தில் போட்ட இந்த தமிழ்நாட்டின் ஹிட்லர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியை அகற்றுங்கள். எவ்வளோ கொடுமை இது, எவ்வளோ கொடுமையா! குண்டர் சட்டம் யாருக்குமா போடுவாங்க? சாராயம் விற்கிறவன், கள்ளச்சாராயம் விற்கிறவன், போதை மாத்திரை விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், கொலை பண்றவன், கற்பழிப்பவன், அரிசி கடத்துறவன், மணல் கடத்துறவன், இவங்க தான் குண்டர் சட்டத்தில் போடுவாங்க. ஆனா நமக்கு சோறு போடுற கடவுள் யா விவசாயி. அவங்களை 7 பேரை போய் குண்டர் சட்டத்தில் போட்டே இருக்குதுயா. 6 மாதத்தில் உன தலையெழுத்த மாத்த போறாங்க தமிழ்நாட்டுடைய அத்துணை விவசாயிகளும். இந்த விவசாயிகள் எதுக்கு போராடினாங்க? எங்க மண்ணை விட்டுடுங்க, எங்க மண்ணு வேணும், எங்க மண்ணு, நான் பாட்டம் பூட்டம் காலத்துல இருந்து இந்த மண்ணுல நாங்க விவசாயம் பண்ணி மக்களுக்கு நாங்கள் உணவை கொடுத்து கொண்டு வருகின்றோம். இதன் பிறகு எங்கள் சந்ததியினருக்கு இந்த மண்ணிலே உணவை அளிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். ஆனா திமுக அரசு, ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு விவசாயிகளை 3000 ஏக்கர் நிலம், போகம் விளைகின்ற நிலம் மேல்மாலை செய்யார்ல மேல்மாலை. நீங்க நினைச்சுக்காதீங்க, ஓ மேல்மாலை தான் அங்க நடக்குதுன்னு. நாளைக்கு இந்த கீழ்பண்ணாத்தூர்லயும் இதே நிலையத்தான், உங்க நிலத்தை புடுங்கி கார்பரேட் கம்பெனி கிட்ட இந்த திமுக அரசு கொடுக்கும். அதனால தான் நான் சொல்றேன், விவசாய பெருமக்களே, அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிலை வரும். ஏன்னா இந்த திமுக ஆட்சி உங்களை பற்றி, விவசாயிகளை பற்றி கவலை கிடையாது.